நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ வீடியோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து தளபதியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் வந்து சூர்யா போட்டு பொலவலன்னு வந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, அது என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாம் தமிழர் தும்பிகள் இருக்கு இல்லைங்களா, நாம் தமிழர் தும்பிகள், அந்த தும்பிகள் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து கதறிட்டு இருக்காங்க. கதருங்க என்ன விஷயம் அப்படின்னா வந்து காளியம்மாள் வந்து டிவிகளை சேர போகிறாங்க அப்படின்னு சும்மா ஒரு தகவல் சொன்னாங்க. உடனே வந்து எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த நாம் தமிழர் தும்பிகள். டேய் நீங்க வந்து கதறது இந்த பதறது அதுதான் உங்களோட வேலையா இருந்துட்டு இருக்கு. உங்க நொண்ணனுக்கு மரியாதை என்னன்னு தெரியாது, உங்களுக்கு ஒரு மரியாதை என்னன்னு தெரியாது. நீங்க என்னதான் கதனாலும் சரிதான்டா. மும்பையில் 2012 வந்து நீங்க வந்து பாஜக வந்து ஓட்டு கட்டு போனீங்கடா. டேய் பாஜக சொம்புகளா அப்படிதான் உங்களால சொல்ல முடியும். நீங்க பாஜகவோட பி டீம் வந்து நான் அடிச்சு சொல்லுவேன். கேட்டா மும்பையில் வந்து பாஜக ஆதரவான வந்து ஒரு தமிழன், அந்த தமிழனுக்கு வந்து நாங்கள் ஓட்டு கட்டு போனோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டேய் வெக்கம் கட்டவனுங்களா, தமிழ்நாட்டில் கூட பாஜக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான். இங்க இருக்க ஃபுல்லா பாஜக இருக்கவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. அப்ப தமிழ்நாட்டு பாஜக நீங்க முட்டு குடிப்பீங்களா என்ன? அப்ப என்னடா அவங்க கான்செப்ட்? அது மட்டும் கிடையாது. இந்த சாட்டை துரைமுருகன் இருக்கானே செங்கோட்டையன் வந்து டிவி கேக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எம்ஜிஆரோட விசுவாசி, ஜெயலலிதாவோட விசுவாசி. அவர் வந்து அரசியல் அனுபவம் கொண்டு வந்து பேசிட்டு இப்போ போட்டு தமிழ்ல பாருங்களேன் எப்படி கதறி வச்சிருக்கான் அப்படின்ட்டு வந்து டோட்டல் ஆப்போசிட்டா மாதிரி ஜோம்பியா வந்து வீடியோ போட்டு பேசிட்டு இருக்கான். உங்க நொன்ன பேசுறத நீங்க நம்புவீங்கடா, நாங்க ஏன் நம்ப போறோம்? டே தற்குறிகளா நீங்க தானே உண்மையான தற்குறி, நாங்க தற்குறி கிடையாது. உங்க அண்ணன் சொல்ற கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறது நீங்க தான் தற்குறி. சரிவா கண்டென்ட் போலாம். என்ன விஷயம் அப்படின்னா வந்து அந்த சிவகுமார் ஃபேமிலி இருக்கு இல்லைங்களா, அந்த சிவகுமார் ஃபேமிலியே வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலி தான். முழுக்க வந்து திமுக காரன் என்ன செஞ்சாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறதே வந்து ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அந்த ஃபேமிலியில் உள்ள சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், சிவகுமாராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த திமுக சப்போர்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க தான். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து சின்ன விஷயத்துக்கு வந்து சூர்யா வந்து போஸ்ட் போட்டு என்ன அப்படி நடக்குதுலாம் பேசிட்டு இருந்தாரு. இந்த அதிமுக ஆட்சி வந்த பிறகு வந்து வாயை திறக்கவே கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த ஒரு விஷயத்தும் வந்து வாய் திறக்கல. இப்போ சமீபத்தில் கூட வந்து கோயம்புத்தூர் மாணவி வந்து பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கு வாய் திறக்கல. அஜித்குமார் விஷயமா இருக்கட்டும், கவின் விஷயமா இருக்கட்டும், தினம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது, எதுக்குமே வந்து சூர்யா வாய் திறக்கவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து சிவகுமாருக்கு வந்து முனைவர் பட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டாலின் தலைமையில் வந்து. அப்போ வந்து சிவகுமார் வந்து பேசுறாரு, அடுத்த முறை வந்து திமுக தான் வரணும், திமுக எவ்வளோ நல்லா ஆட்சி பண்ணுது தெரியுமா, ஸ்டாலின் எப்படி இருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு வந்து சரியான முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூர்யா வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அவங்க அப்பாவை வாழ்த்தி, எங்க அப்பா அப்படி இப்படின்னு நம்ம பேசியிருக்காரு. சரி விடுங்க, அவங்க அப்பா வந்து முனைவர் பட்டம் வாங்கினாரு, நல்ல விஷயம் தான். அதுக்கு ஒரு பையனா வந்து சப்போர்ட் பண்றாரு, நல்ல விஷயம் ப்ரோ. ஆனால் வந்து நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த மாதிரி குரல் கொடுக்கலாம், ஒரு போஸ்ட் போடலாம். உங்க அப்பா விஷயத்துக்காக மட்டும் நீங்க வந்து போஸ்ட் போட்டுருக்கீங்க, உங்களுடைய தங்கைகள் உங்களுடைய அக்காக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு தான் வந்து பொதுமக்களுமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சார் இவ்வளோ நாள் எங்க சார் போனீங்க, எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ மட்டும் வந்து இந்த மாதிரி உங்க அப்பா விஷயத்துக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி சந்தோஷமா போஸ்ட்லாம் போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.